என்னங்க சார் 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 கை வைக்கிறேன். பாத்து வேலை செய்யக்கூடாதா? என்னப்பா? தெரியாம விழுந்துருச்சு மேடம். ரத்தம் வர வருது மேடம். என்னப்பா கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்க? உன்னை காப்பாத்த போய் தான் அந்த பொண்ணு தலையில இரும்பு பைப் விழுந்துருச்சு. தூக்கிட்டு ஹாஸ்பிடல் போப்பா. சார் 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 சீக்கிரம் வாங்க சார். ரத்தம் போயிட்டு இருக்கு. ஹாஸ்பிடல் போங்க சார். சார் வாங்க சார். புரியுங்க சார். கோமதி ஏன் இப்படி பண்ண? பாத்துப்பா. என்ன கல்பனா, காஃபி கசக்குதா? என்ன ஷாக் ஆயி பாக்குற? ஏய், மெயின் டோர் லாக் பண்ணி வச்சிருந்தேன்ல, எப்படி உள்ள வந்த? நீதான் பெரிய கிரிமினல் ஆச்சே. உன் வீட்டுக்கு நேர் வழியில வர முடியுமா? அதான் உன்ன மாதிரி கிரிமினல் ரூட்ல வந்த. எதுக்குடி இங்க வந்த? என்ன வேணும் உனக்கு? உன் உயிர் தான். என்ன பாக்குற? நான் நிஜமாதான் சொல்றேன். அதான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டல்ல, நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருக்க வேண்டியதானே. ஏன் தேவையில்லாம என் குடும்பத்துக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்க? ஏய், நீதான் இப்ப அனாவசியமா வந்து என்ன வம்புக்கு இழுத்துட்டு இருக்க. மரியாதையா வெளில போ. போறேன் போறேன். ஆனா அதுக்கு முன்னால எனக்கு ஒரு உண்மை தெரியணுமே. என்னடி உண்மை? வித்யா அன்னைக்கிட்ட அடிச்ச பணத்தை நீ எங்க வச்சிருக்கேன்னு சொல்லணும். ஏய், என்ன உளற? அவங்க யார்கிட்டயும் பணத்தை கொடுத்து ஏமாந்தா அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? உனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி எப்படி கல்பனா பேசுற? நான் கன்ஃபார்மா சொல்றேன், வித்யா அண்ணிய திட்டம் போட்டு இதுல மாட்டி விட்டது நீதான். அண்ணி வேணா கண்மூடித்தனமா உன்ன நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். எங்க குடும்பத்தை அழிக்கணுங்கிற எண்ணத்தோட தானே நீ இப்பவும் அலைஞ்சிட்டு இருக்க. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது. ஒழுங்கு மரியாதையா பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இதோட உன் ஆட்டத்தை நிறுத்திக்கோ. அந்த குடும்பத்தை நான் மொத்தமா ஒழிச்சு கட்டாம என் ஆட்டோ நிக்காது. நீ இல்ல, அந்த சாமியே வந்து தடுத்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. நீ போட்டு வாங்குறியோ இல்ல தெரிஞ்சு பேசுறியோ எனக்கு தெரியாது. ஆனா நீ பேசினது எல்லாமே உண்மைதான். பிசினஸ் பண்ணலான்னு பேராசை காட்டி அந்த வித்யாக்கு வலைய விரிச்சு அதுல விழ வச்சது நான் தான். அந்த பணத்தை ஏன் ஆள வச்சே ஏமாத்தி போடுங்கனதும் நான் தான். உன்னால என்னடி பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? என்ன வேணாலும் பண்ணுவேன். என் குடும்பத்தை உன்கிட்ட இருந்து காப்பாத்துறது தான் என்னோட ஒரே நோக்கம். அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவேன். புரியல? உன்னை இப்படியே விட்டா நீ மேல மேல ஏதாச்சும் வில்லங்கம் பண்ணிட்டே தான் இருப்ப. இதுக்கு ஒரே வழி உன்னை இல்லாம ஆக்கறது தான்.